பொள்ளாச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கொடுமை நடந்திருக்கு. பயிற்சி ஆர்த்தோ டாக்டர் வெங்கடேஷை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் பண்ண குற்றம் என்ன தெரியுமா? டாக்டர்ஸ் நர்சஸ் யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் சீக்ரெட் பென் கேமராவை ஒழிச்சு வச்சது தான். அங்கே டாய்லெட்டுக்கு போன நர்ஸ் ஒருத்தர் டாய்லெட்டில் மறைச்சி வச்சிருந்த பென் கேமரா பார்த்து ஷாக் ஆகிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டு டாக்டர் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டாக்டர் ராஜா ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணார். போலீஸ் என்கொயரியில் டாக்டர் வெங்கடேஷ் தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டார். அவரை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மனைவியும் 2 குழந்தைகள் இருந்தும் டாக்டர் வெங்கடேஷ் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. எம்பிபிஎஸ் படித்து முடித்து கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்எஸ் ஆர்த்தோ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ தான் டாக்டர் வெங்கடேஷ் இப்படி பண்ணிட்டார். டாக்டர் படிப்புனா அனட்டமி, அதாவது உடற்கூற்றியலை அக்கு வேறு ஆண் வேறாக தெரிஞ்சுக்கிற படிப்பு. ஆண் பெண் ஈர்ப்புங்கிற பொதுவான இயல்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சராசரி மனுஷனுக்கு, அதுவும் கெட்ட எண்ணம் உள்ள மனுஷனுக்கு பிற பெண்களோட உடம்பை பார்க்குறதுல அளவுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கலாம். இது எப்படின்னா, பெண்களை பாலின பொருளாக ஒரு பார்வையாளர் இடத்துல இருந்து பார்த்து அதில் சந்தோஷம் அடைகிறது. ஒரு தத்துவஞானியோட பார்வையில் ஒருவரால் உற்று நோக்கப்படுபவர் மனிதனாக இருந்தாலும் அவர் பொருளாகவே உணரப்படுகிறார். அப்படி எண்ணத்தை பார்த்து இவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது. ஆணோ பெண்ணோ ஒரு உடலுக்கு உருவம் கொடுக்கிறது எலும்புகளும் அதோடு இணைந்த தசைகளும் தான். ஒரு மனித உடலில் 600க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்குது. இந்த கோபம், சோகம், புன்னகை, சிரிப்பு, வியப்புன்னு 12 வகையான பாவனைகளை முகம் காட்டுது. லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணும்போது 13லேருந்து 17 தசைகள் இயங்குது. கோபப்பட்டால் 43 தசைகள் இயங்குது. கடைசியில் மண்ணுக்கு போகிற உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த உடம்புக்காகத்தான் மனசில் வீக்கானவங்க ஒரு மார்க்கமாக திரியிறாங்க. காமத்தோட இயல்பே அது ஒருபோதும் மனிதனை திருப்தி அடைய விடாதுங்கிறது தான். அதிர்த்திங்கிற எரியும் நெருப்பு தான் காமத்தோட உண்மையான சொரூபம்னு சொல்கிறாரு ஓசோ. ஒரு ஞானியோட பார்வையில் பெண்ணோட உடல் வெட்டுப்பட்ட புண், விம்மி நிற்கும் கட்டி, அவ்வளவுதான். இங்கே பாருங்கள், உடற்கூற்றியல் படித்த டாக்டர் வெங்கடேஷ் பிற பெண்களோட உடம்பை பார்க்குறதுல ஆர்வமாக இருந்து டாய்லெட்டில் பெண் கேமராவை மறைச்சி வச்சு கடைசியில் சட்டத்தின் பார்வையில் குற்றவாளியாகி ஜெயிலுக்கு போயிருக்காரு. மனித பிறப்பையும் மனித உடலின் தன்மையையும் உளவியல் உண்மைகளையும் உணர்ந்தோம்னா இந்த மாதிரி சாக்கடை மனசுலேருந்து விடுபடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.